வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சீட்ஸ் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹேருக்கு, ஸ்கின்னுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. எல்லாருமே கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1/4 கப் வாட்டர்மெலன் சீட்ஸ், 1/4 கப் பம்கின் சீட்ஸ், 1/4 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 1/4 கப் சியா சீட்ஸ், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அதில் ஏதாவது மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா எல்லாமே போயிடும், நல்லா ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இது லைட்டாக நம்ம வறுத்துட்ருக்கும் போதே சில சீட்ஸ் அப்படியே லைட்டாக வெடிக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் ஃப்ரையும் பண்ண வேணாம், லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இந்த பர்ஃபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்தி. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கனால ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப கொடுக்கணுன்ட்டு இல்லை, டெய்லி 1 கொடுத்தாலே போதும். இதில் வேறு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் கிடையாது. ஸோ எல்லா விதத்துலேயுமே இது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணுன்ட்டு இல்லை. இப்போ இது கூட ஒரு 15 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். சீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் நிறைய சேர்க்க அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணும்போது பவுட்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அரைக்க நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும் போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீட்ஸ் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பர்ஃபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்களுமே டெய்லி ஒன்று சாப்பிடலாம். இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.